தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஆல் த பெஸ்ட் மை டியர் 10 ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் கூட நான் இந்த ஜேர்னியில் சின்னதாக ஒரு பார்ட்டில் நான் இருந்ததை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் மிகச்சிறப்பாக இந்த கான்செப்டை நம்ம அப்படியே டெவலப் பண்ணி பண்ண போகிறோம். இப்போது நாளைக்கு எக்ஸாம் இல்லையா? இப்போ இந்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பதட்டத்தை தூக்கி ஓரமாக போடுங்க. பதட்டமாகவே இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போது ஒரு கிரிக்கெட் பிளேயர், அந்த பிளேயர் அவர் த்ரூ அவுட் த இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு மேட்ச் அப்பப்போ தான் வரும். அப்போ அவர் ஒரு நாள் வேர்ல்டு கப் மேட்ச்லேயும் ஆட போகிறார். அப்படி ஆட போகும்போது அவரை நிறைய பேர் வாட்ச் பண்ண போகிறாங்க. ஸ்டேடியம்லேயும் வாட்ச் பண்ணுறாங்க, வெளியிலேருந்தும் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ அவர் என்ன பதட்டமாக இருக்க போகிறாரு? அவர் என்ஜாய் பண்ணி விளையாடுவார். பிகாஸ் அவருடைய ப்ராக்டிஸ் மேலே அவருக்கு இருக்க நம்பிக்கை. அதுதான் நம்ம சொல்கிறது. உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும், நிச்சயமாக கை கொடுக்கும். நீங்கள் எதையும் வந்து நினச்சி ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் ஜேர்னியில் இது வந்து ஒரு மைல் ஸ்டோன். இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஓகேவா? நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க? அப்படியே உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்குறீங்க, நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் தான் அங்கே இருக்க போகிறது. நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. உங்களுடைய மெமரி பேலஸில் நீங்கள் அழகாக அது எல்லாமே அடுக்கி வச்சுருக்கீங்க. அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்குறீங்க. 10 மினிட்ஸ் ரீடிங் டைம் இல்லையா? 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ரீட் பண்ணுங்கள். அழகாக கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்து வந்து நீங்கள் அந்த 28வது வினாவோ ஒரு 42வது வினாவோ என்ன வரப்போகுது, அப்படியே பெரிய பூமாக இருக்க போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. அது ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணி அடித்து உடைக்கிற மாதிரி கொஸ்டினாக தான் இருக்கும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே அது கஷ்டம்தான். சரியா? அதை உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணுங்கள். கஷ்டமான கொஸ்டினாக தான் ஈஸியாக அடித்து உடைங்க. இப்போ க்ரியேட்டிவ் கொஸ்டினுடைய ஐடியாஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் க்ரியேட்டிவ் கொஸ்டினில் நிச்சயமாக ஃபார்முலாவுக்கு மார்க் வாங்க முடியும். அதோட ஐடியா சின்ன கிளாஸில் படித்த ஐடியாவாக தான் இருக்கும். ஒரு 8th படித்த ஐடியா, 9th படித்த ஐடியாஸ் தான் இருக்கும். அந்த சின்ன ஐடியாஸ் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாமெட்ரி, உங்கள் ஸ்கூலில் ஜாமெட்ரி வரைய சொன்னால் ஜாமெட்ரி வரைங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கிராஃப் சீட் வந்து அந்த 28th பேஜுக்கும் 29th பேஜுக்கும் இடையில தான் கிராஃப் ஷீட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கிராஃப் ஷீட்டுக்கு பேக் சைடு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒயிட் போர்ஷன் நீங்கள் எங்கே எழுதினாலும் சரி, ஒரு ஜாமெட்ரி முடித்தோடனே கிராஃபோட 44 கொஸ்டின் நம்பர் போட்டு அங்கேயே நீங்கள் ஒயிட் போர்ஷனில் நீங்கள் எல்லாமே எழுதிக்கலாம். அந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது, கிராஃபுக்கு தேவையான எல்லாம் எழுதிக்கங்க. கிராஃப் நீங்கள் போடும்பொழுது அளவு திட்டம் கம்பல்சரியாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கிராஃப் அங்கே போய் வரைஞ்சிக்கலாம். அளவு திட்டம் எழுதிருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. தீர்வுக்கு ரொம்ப கவனம் கொடுங்க. தீர்வு எழுதக்கூடிய அந்த யூனிட்ஸ் அலகுகளுக்கு ரொம்ப கவனம் கொடுங்க. 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொள்ளும் நேரம் 5 மணி நேரம். அப்போ 5 மணி நேரம் என்பதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனைத்து கொஸ்டினுக்குமே அலகுகள் இருக்குது. வரிசையாக கணக்கு 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்தால் வட்டத்தின் சுற்றளவு 18.6 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இந்த எல்லா கணக்கும் அலகு கணக்கு. ஒரு சில கணக்குகளுக்கு அலகுகள் இருக்காது. இப்போ y=1/2xல் வந்து உங்களுக்கு அலகு இருக்காது. அது ப்ராப்ளம் கிடையாது. எந்தெந்த இதுக்கெல்லாம் யூனிட்ஸ் இருக்கோ பக்காவாக எழுதுங்க. அடுத்து ஜாமெட்ரி கொஸ்டின். ஜாமெட்ரி கொஸ்டின் போடும்போது ரஃப் டயக்ராம், அதாவது உதவி படத்தில் அளவுகளை கரெக்டாக கூறிங்க. 6 சென்டிமீட்டர் விட்டம், அதாவது 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னா அந்த வேர்டு நல்லா கவனமாக கவனிங்க. அதுலேருந்து பாதி தான் நீங்கள் எடுத்து வட்டம் வரையணும். வட்டத்திலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 2 தொடுகோடு கணக்கு கேட்டிருக்காங்களா, இல்லை வட்டத்தின் மேலுள்ள புள்ளி வழியை கேட்டிருக்காங்களா, இல்லை தொடுகோடு நான் தேற்றத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்? 1 மார்க். 1 மார்க் எழுதும் பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, 1 மார்க்குக்கு ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். ஆப்ஷன் ஆன்சர் ரெண்டுமே சரியாக இருக்கணும். இதில் ஆப்ஷனில் வந்து நீ ஆன் எழுதி ஆன்சரில் வந்து ஈயோட ஆன்சர் எடுத்து எழுதிங்கன்னா தப்பு போட்டுருவாங்க, தவறு. அப்போ ஆப்ஷனும் ஆன்சரும் கரெக்டாக நம்ம எழுதியிருக்கணும். அதை நீங்கள் பாருங்கள். ரஃப் ஒர்க் ரைட் சைடில் நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது பாட்டம் ஆஃப் த பேப்பரில் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரியம் தான். ரஃப் ஒர்க் ரொம்ப தெளிவாக அழகாக பண்ணுங்கள். ரஃப் ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ரஃப் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் அவங்க கிறுக்கி வச்ச கிறுக்கல்கள் அதுலேருந்து கண்டுபிடிப்புலாம் இருக்குது. அப்போ ரஃப் ஒர்க் எவ்வளோ முக்கியங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ ரஃப் ஒர்க் ரொம்ப முக்கியம். கவனமாக பண்ணுங்கள். சின்ன சின்ன கால்குலேஷனில் எரர் பண்ணாதீங்க. சாதாரணமான ஒரு கூட்டல் இருக்கும், ஒரு கழித்தல் இருக்கும், ஒரு 2 இன்டிஜரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -8 -2னா -10. பதட்டத்தில் ஆன்சர் மாற்றி போடாதீங்க. ஒரே ஒரு நம்பர் அங்கே மாற்றினீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த செயின் ஃபுல்லாக அவுட் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வராது. அப்போ அதனால் நீங்கள் அதை கவனமாக இருக்கணும். ஓகேங்களா?
அடுத்து வந்து நம்ம அடுத்து ஃபார்முலாஸ். இப்போ 2 மார்க்கு 5 மார்க் அதுக்கெல்லாம் கரெக்டான ஃபார்முலாஸ் எடுத்து எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா இருக்கிற கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அப்படி லட்டு மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. சரிங்களா? இப்போ ஒரு கூம்பினுடைய கனளவு ஒரு ஆரம் கொடுத்து கனளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆரம் கொடுத்து உயரம் கொடுத்து கனளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 1/3 பை/h கனளவுகள் எழுதுறதுக்கு மார்க் 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. இப்போ ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பு இவ்வளவு, அதோட விட்டம் கண்டுபிடிங்கன்னா கோளத்தின் புறப்பரப்பு 4πr² = 154, அதனுடைய விட்டம் இவ்வளவு, 2க்கு 2 மார்க்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், பக்கத்தில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு 3 பகுதியில் ஒரே நேரத்தில் நம்ம உருட்டுறோம். அப்போ 3லும் ஒரே முக மதிப்பு கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸு? அப்போ நம்ம யோசிக்கணும். 3 பகுதின்னு சொல்லும்போது 6 கியூப் 216, NF வந்து 216. 3லும் ஒரே மாதிரி முகம் கிடைக்கிறதுக்கு 6 சான்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 6/216. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கிளவராக நம்ம யோசிக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு கூம்பினுடைய ஆரத்தை வந்து நான் 2 மடங்கு ஆக்குனா அதோட கனளவு எத்தனை மடங்கு ஆகும்? அப்போ 1/3 πr²h. அந்த ஆருக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2² வந்து 4, அப்போ 4 மடங்கு ஆகும். சரிங்களா? ஸோ இவ்வளவு தான். இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அதை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம போய் எழுத போகிறோம். இப்போ பகடையை உருட்டும் பொழுது, அதாவது 2 பகடை உருட்டும் போது தனி நிகழ்ச்சி என்னென்னு பாருங்கள். 2 பகடை உருட்டினா 36 சான்ஸ். இப்போ 4க்கு சமமாக இருக்குன்னா 3/36 சான்ஸு. 10ஐ விட பெரியதாக இருக்கணும்னா 3/36 சான்ஸ். அதாவது கூட்டுத்தொகை வந்து உனக்கு 13ஐ விட குறைவாக இருக்கணும்னா 36க்கு 36 சான்ஸ். அது வந்து ஒரு உறுதியான நிகழ்ச்சி. அதே மாதிரி 2 பகடை கணக்கில் உருட்டும் போது தனி நிகழ்ச்சியில் பாருங்கள், 2லும் ஒரே முக மதிப்பு கிடைக்கிறதுக்கு 6/36 சான்ஸ். அதாவது பெருக்கல் பலன் வந்து பகாயனாக இருக்கிறதுக்கு அதுக்கும் 6/36 சான்ஸ். கூடுதல் வந்து ஒரு பகாயனாக இருக்கிறதுக்கு அதுக்கு 15/36 சான்ஸு. கூட்டுத்தொகை வந்து 1ஆக இருக்கிறதுக்கு 0/36 சான்ஸ். இப்போ 2 பகடையில் வந்து உங்களுக்கு அல்லது நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆன்சர் சொல்லி பார்த்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் கொஸ்டின் செலக்ட் பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருக்கோ அதை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த அணிகள் கணக்கில் எடுத்து எழுதும்போது அணிகளில் வந்து நம்ம ஒரு இடத்துல மட்டும் மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ அணிகள் கணக்கு எடுக்கும் பொழுது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸு. சார் இதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியும் சார், இதை நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் சார், 20-30 டைம் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார், அந்த மாதிரி கொஸ்டினாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வர ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப அவசியம். சரியா? நீ படித்த படிப்பை மார்க்காக மாற்றக்கூடிய டெக்னிக் தான் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. நாளைக்கு எக்ஸாம் முடித்து நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் வரும், நம்பிக்கையுடன் இருங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அனைவரும் சேர்ந்து இந்த தேர்வை சந்திப்போம், மிகச்சிறப்பாக எழுதுவோம். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். சென்டம் எடுக்கிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.